Wow, Carol. So beautiful outhouse. Thank you, darling. இப்பதான் எனக்கு புரியுது நீங்கெல்லாம் ஏன் இங்க வரீங்கன்னு. இன்னும் கொஞ்சம் போற நடக்கிறதெல்லாம் நீயே பாரு. அதுக்காக தானே உன்னையும் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் இல்லையா கேரல்? மேடம் அது பேக் உள்ள வச்சுட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். ஏய் எங்க போறப்பா நீ? வண்டிக்கு. ராதே, உனக்கு கண்ணு தெரியலையா? எவ்வளவு பெரிய அவுட் ஹவுஸ்ல நிறைய ரூம்ஸ் இருக்கு. முதல்ல உள்ள போ. எக்ஸாக்ட்லி. அனன்யா, நீ இவனை உள்ள கூட்டிட்டு போ. இல்ல வேண்டாம் மேடம், நான் வந்து இப்போ மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மேடம் நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு சவாரி இருக்கு மேடம். உள்ள போ. மேடம் வீட்ல என்ன தேடுவாங்க, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போய் ராதேவை கூட்டிட்டு வா. அவனையும் நம்ம அறைக்கு கொண்டு வருமாறு கட்டளை இடுகிறேன். ஓகே. ஆனா கேரல், நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேக்குறத சீக்கிரம் கேளு. நாம எப்ப பார்த்தாலும் ஏன் பிளம்பர், எலக்ட்ரிஷியன், பீஸா பாய் இந்த மாதிரி ஆளுங்களே டார்கெட் பண்றோம். யூ நோ ஹவு ஸ்டாண்டர்ட்? சிம்பிள். ஏன் டார்லிங், எங்களோட இந்த கேம்ஸுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரூல் இஸ் சேஃப்டி. எக்ஸாக்ட்லி. இங்க பாரு, இப்ப யாராவது நமக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரும் அந்த மாதிரி கிளாஸஸ் சேர்ந்த ஆளுங்களை நம்பவே மாட்டாங்க. அதுவும் நம்மள மாதிரி ஹை கிளாஸ் லேடிஸ் அந்த மாதிரி ஆளுங்களை எதுவும் பண்ணுவோம்னு நம்பவே மாட்டாங்க. அதனால அவங்க பேச்ச யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ரைட்? அப்படியே யாராவது அவங்க சொல்றது நம்பினாலும் சோ வாட்? பிகாஸ் யூசுவலி இந்த மாதிரி கேசஸ்ல என்ன நடக்கும்னா இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஆளுங்களை தான் குறை சொல்லுவாங்க. நம்ம மேல கையே வைக்க மாட்டாங்க. ரைட்? பாயிண்ட். அதனால தான் பிட்சா பாய், எலக்ட்ரிஷியன், கேப் டிரைவர், கிளர்க், பிளம்பர்ஸ் இவங்க எல்லாரும் தான் நமக்கு சேஃப். பேசி பேசி ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போய் முதல்ல அவனை கூட்டிட்டு வா. Come on, go. என்ன கேள்வி கேக்குறா பாரு இவ. மேடம் மேடம் ப்ளீஸ், எனக்கு அங்க வசதியா இருக்கு மேடம், ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வெல்கம் 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 ராதே. எங்க போயிட்ட என்னாச்சு, நீ? என்ன பண்றீங்க? முதல்ல மேடம் நான் அங்க ஃப்ரீயா இருக்கு மேடம். என்ன சாப்பிடுற? மேடம் நீங்க ஸ்காட்ச்? இல்ல வேண்டாம் மேடம். மேடம் எனக்கு குடிக்கிற பழக்கலாம் வேண்டாம் மேடம். அட நான் குடிக்கல மாட்டேன். வெக்கப்படாத மேன். ஒரு ரவுண்டா மேடம் நான் வேண்டாம் சொல்றேன்ல. ராதே, அப்படின்னா ஏதாவது சாப்பிடுவாது செய். இல்ல நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் மேடம். அட ஒரு பிரச்சனையும் இல்ல, சாப்பிடு, எடுத்துக்கோ. மேடம் இதெல்லாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. சரி சரி கேரல், கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ஐயோ வேண்டாம் மேடம் வேண்டாம். ஐயோ இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சமா குடி. மேடம் நான் என்ன சொல்றேன்ல. குடுங்க மேடம், நானே குடிக்கிறேன். That's like a good boy. இப்போ ஏதாவது சாப்பிடலாம்ல? இந்தா. இல்ல மேடம் இதெல்லாம் வேண்டாம் மேடம் ப்ளீஸ். நான் கொஞ்சமா சாப்பிடு. இத சாப்பிடு. இது எப்படி கீழே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குடி. மேடம் எனக்கு போதும் மேடம், நீங்க குடி முடிச்சிடலாம். இல்ல மேடம் டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் மேடம். மேடம் முடியாது மேடம். மேடம் ப்ளீஸ் சொல்றதுக்கு டயர்டா இருக்கு. ஏய் டான்ஸ் ஆடியா? விடுங்க ப்ளீஸ் மேடம், விடுங்க சொல்றேன் ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? சொல்றாதே. என்னாச்சு? சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? நான் போறேன். அவனை பிடி. பண்ணாதடா டேய். உன் மேல ரேப் அட்டம் பண்ண வந்தேன்னு பழி தூக்கி போடுவேனா? அப்புறம் வெளியே உன்னால தலை காட்டவே முடியாது. புரிஞ்சுதா? உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க, நான் இங்க கிளம்புறேன். அப்படிலாம் விட முடியாது. இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஆமா விடுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. நீங்க தப்பு பண்றீங்க. விடுங்க. இல்ல நான் How dare you? நில்லுடா. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு. உன் மேல ரேப் அட்டெம்ப்ட் மர்டர் எல்லா கேஸையும் போட சொல்றேன் இரு. ஜெயில்ல தூக்கி போட சொல்லுவேன் உன்னை. அப்புறம் உன் ஃபேமிலி உன்னை அங்க வந்து தான். மேடம் நான் சொல்றது கேளுங்க, நான் இத வேணும்னு பண்ணல, தெரியாம தள்ளி விட்டு அவங்க போய் விழுந்துட்டாங்க.
என்ன மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க, என்ன விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். இருப்பனா எங்களை நீ சந்தோஷப்படுத்தாம எங்கேயுமே போக முடியாது. நாங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேடம் நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேடம். இங்க பாருங்க. இது என்னோட பொண்டாட்டி மேடம். இது நீ முதல்ல கிளம்பு. மேடம் எனக்கு ஃபேமிலி இருக்கு மேடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மேடம். சொல்றது கேளுங்க. மேடம் 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 இதோ பாருங்க. இது என் பொண்டாட்டி, இது என் குழந்தை மேடம். ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இங்க பாரு, நம்ம ஹீரோவோட மூவியை பாருங்க. ஷோமி, வந்துட்டா நம்மளோட ராதே ரோமியோ. இவன் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஹீரோ ஆனாலும் வீடியோ ரொம்ப ஹாட்டா தான் இருக்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எதையும் புத்திசாலித்தனமா பண்ண ட்ரை பண்ணாத. ஏன்னா நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம் எங்களால உன்னை என்ன பண்ண முடியும்னு. இல்லையா? அதனால புத்திசாலித்தனமா அறிவை யூஸ் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணி பாரு. ஆக்சுவலி இவனுக்கு பொண்டாட்டி புள்ளலாம் இருக்குப்பா, அதனால எதுவும் பண்ண மாட்டான்ப்பா. இத பாரு, நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. எனிவே பை. கம் ஆன் கேர்ள்ஸ். டேய் மச்சான், நீ வெளியூர் போயிட்டு வந்ததுலேருந்து நானும் உன்னை பார்க்குறேன். நீ ஆளே சரியில்லையே. வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா என்ன? இந்தா குடி. எல்லா கவலைக்கும் ஒரே மருந்து இருக்கு. கண்ணை மூடுன்னு கப்பு நடிச்சிரு. எல்லா கவலையும் சரியா போயிடும். சரியா? அட்ரா. ஏ மச்சான், ஏங்க வரதுக்கு இவ்வளவு லேட்டு? குழந்தை இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தா, இப்ப தூங்கிட்டா. அதை விடுங்க, உங்க பயணம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பனா சரி விடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போய் முகம் அலம்பிட்டு வாங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இப்போ பசிக்கல. எனக்கு எழுந்துருங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்க. அட இன்னும் என்ன தூக்கம்? இது இது என்ன காயம்பட்டு இருக்கு? கழுத்துல என்னங்க இது? உங்க முகத்திலேயே இருக்கு.
என்னாச்சுங்க? என்ன இதெல்லாம்? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன இதெல்லாம்? எதுக்காகங்க அழறீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்கங்க. நம்ம பொண்ணு மேல சத்தியமா கேக்குற சொல்லுங்க. என்ன ஆ, ஆ, அது அது எனக்கு ஒரு 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 பெரிய அநியாயம் நடந்திருக்கு எனக்கு. என்ன? நான் நான் நேத்து சவாரிக்கு போனேன்ல, ஆமா. அந்த இடத்துல 3 பொண்ணுங்க சேர்ந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கடி. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா? உங்க மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, இங்க பாரு என்ன நம்பு. நான் உன்கிட்ட போய் சொல்லல, நான் உண்மைதான் சொல்றேன். என்ன மாதிரியான ஆம்பளை நீங்க? இப்படி உங்க வாயில சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னது இது? என்ன இதெல்லாம்? என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு பொம்பளை ஆம்பளை பலாத்காரம் பண்ணிருக்காளா? நடந்ததை மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா குழந்தைய கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சொல்ல மாட்டீங்களே, நான் கிளம்புறேன். சரோ, நான் சொல்றத நம்ப, நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் போய் சொல்லலடி. என்னங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ரொம்ப நேரமா உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அட, ஏதாவது பேசுங்க. அட, எதுவும் பேச மாட்டீங்க. நான் கிளம்புறேன். இங்க பாரு, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசலையே. சரி, இப்ப நான் பேசுறேன். அது அது நான் வந்து சவாரி ஏத்திட்டு போனேன்ல, அவங்க கிட்ட பணம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை. அதான் சண்டே ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி காயெல்லாம் ஏற்பட்டிருக்க. நீங்க கை கலப்புல இறங்குனீங்களா? ஆ, நீங்க குழந்தை மாதிரி அமைதியா இருப்பீங்களே. இது வரைக்கும் யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? என்ன நடந்துச்சு? உண்மையை மட்டும் சொல்லுங்க. அட, நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னைக்காவது உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? சொல்லு. ஏய் சரோ, நான் உண்மைதான் சொல்றேன். இதுதான் உண்மையா நடந்துச்சு. அப்படியா? அப்படின்னா சரி.